ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை தியாகராய நகர் பர்கிட் சாலையில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி மைதானத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த சர்வேஷ் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுவது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மாணவன் சர்வேஷ் மயங்கி விழுந்தவுடன் தாமதிக்காமல் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்திருந்தால் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் என கூறியுள்ள பெற்றோர், மாணவன் உயிரிழந்தது குறித்து பள்ளி நிர்வாகம் முறையாக பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கிளம்பிப்போம் 10 நிமிஷம் வரைக்கும் அவன் மயக்கடிச்சு வந்துருக்கிறான். யாருமே கண்டுக்கல ஐயா. எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, நாங்க கூட்டிட்டு போய் எங்கேயாவது வச்சு அவளை காப்பாத்தி இருப்போம். போயிட்டேன் ஐயா. உயிர் போன பிறகு வந்து சொல்லிட்டு எங்களை கூட்டு போயிட்டு அவனுக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. போகும்போது பேசின வார்த்தை நான் போயிட்டு வரேன் பாட்டின்ட்டு. இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்காங்களே ஐயா. பைசா கட்டலன்னா போன் மேல போன் அடிக்கிறாங்க. கிளாஸ் ஒர்க் பண்ணலன்னா 10 வாட்டி போன் பண்ணுவாங்க. இப்போ ஏன் பண்ணல எங்களுக்கு போன்? எங்ககிட்ட சொல்லணுமா வேணாமா? அவங்க அம்மா நம்பர் இருக்கு, அவங்க மாமா நம்பர் இருக்கு, அவங்க அண்ணன் நம்பர் இருக்கு, எங்க வீட்டுக்கார நம்பர் இருக்கு, எல்லாரோட நம்பரும் இருக்கு. எங்களுக்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? அவனு எதுக்கு கண்டுக்கல? அவன் விழுந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. யாருமே வந்து பாக்கலையா. அதுக்கப்புறம் அவன் கூட படிக்கிற பிடி மாஸ்டர் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த பசங்க போயிட்டு இந்த மாதிரி உழுந்துட்டேன்னு சொன்ன உடனே தான் வந்து அவங்க இவங்க இன்னும் பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு இட்டு வரத்துக்குள்ள வரும்போது ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்லம்மா, நாங்க என்னம்மா பண்றது அப்படின்னு டாக்டருங்க சொல்றாங்க. ராஜ நரசிம்ல இது பள்ளி நிர்வாகத்து மேல தக்க நடவடிக்கை சார். எங்களுக்கு நியாயம் காட்டிக்கணும். பிளே கிரவுண்ட்ல கேமராலாம் இருக்கு. இதுதான் சார் நடந்த சம்பவம். சிசிடிவி என் பையன் பார்த்துரு. அந்த சமயத்துக்கு நான் இல்லை, என் பையன்கிட்ட காமிச்சிருக்கிறேன். பையன் பேர் கார்த்திக், தாய் மாமா. இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு சார். இனிமேல் இந்த தவறு யாருக்குமே நடக்கக்கூடாது, எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. படிக்கிற பசங்களுக்கு அரசாங்கம் மெத்தனை போக்கா இருக்குது. காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் போய் பேசும்போது எங்களை மீட்டுறாங்க கண்டு, பள்ளி நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பேசுறதாங்க கண்டு, எங்கள் பப்ளிக்கு பேர் இந்த மாதிரி நிலைமாயிடுச்சுன்னா எங்கள் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. எங்களை மிரட்டுறாங்க. எது பேசினாலும் நீங்கள் என்ன அந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு மிரட்டுறாங்க காவல்துறை. R1 மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துருக்குறோம். சர்வேஷ்ன்றவரோட தாய் மாமன் சார். எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது 3:45 தான் சார். எங்களுக்கு அதான் வேற ஒருத்தர் மூலியமா தகவல் வந்திருந்தது. வந்துடும் நாங்கள் ராஜ நர்சிங் ஹோமில் போய் பார்த்தோம். பார்க்கும்போது எங்களுக்கு உள்ளே அலோட் பண்ணலை டாக்டர்ஸ் யாரும். பிளட் ரிலேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தகவல் சொல்கிறோன்ட்டு வெயிட்டிங்கில் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் இன்னார்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி வரும்போதே பல்ஸ் இல்லை அப்படின்ற தகவல் சொன்னாங்க. இதுக்காக நாங்கள் அதுக்குள்ளே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அவங்க வந்து இது வந்து கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பாடியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க சார். சொல்லும்போது எங்களுக்கு வந்து நர்ஸுக்கிட்ட நாங்கள் கேட்டோம். கேட்கும்போது மேடம் பையன் வரும்போது உயிர் இருக்குன்னு சொன்னாங்க, இங்கே வந்தும்போது உயிர் இருந்துதான்னு கேட்கும்போது வரும்போது பல்ஸ் இல்லைன்ட்டு டாக்டர் சொன்னாங்க. இது எங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது. அதனால நாங்கள் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஃபுட்டேஜ் காமிங்க சார், விளையாடும் போது கீழே விழுந்துடுறேன்னு சொன்னீங்க. நாங்கள் எதுவுமே கண்ணால் பார்க்காத வரைக்கும் நாங்கள் எந்த கையெழுத்தும் போட மாட்டோம். அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை வந்து அந்த ஃபுட்டேஜ் காமிக்கிறதுக்கு R1 ஸ்டேஷன் மாமல்லத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜயகாந்த்ன்றவர் 2 மணி நேரம் அலைக்கழிச்சிருக்காரு சார். அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்கூல் மூலமா தகவல் வந்திருக்கு, ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் அலைக்கழிச்சிருக்கிறாங்க. பையன் லாஸ்ட் பீரியட் PT 3:05க்கு PT கிளாஸ் நடக்குது. 3:10க்கு கிளாஸ் பசங்க விளையாடுறாங்க. 3:25 3:35 வரைக்கும் ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. 3:25 3:30 வரைக்கும் பையன் நல்லா விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு பையன் கீழே விழுந்துட்டான். இந்த விளையாடும் போது கூட பசங்க கூட இந்த வெயில் காலத்தில் பசங்களுக்கு வந்து இப்போ 104 டிகிரி 103 டிகிரின்னு வருது வெயில். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது பசங்களுக்கு வந்து கூடவே வந்து ஆசிரியர் வந்து PT மாஸ்டர் வந்து கூடவே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கவனிக்கணுன்ற ஒரு இது இருக்கு. பட் என் அக்கா பையன் மயங்கி கீழே விழுந்திருக்கான். கூட இருக்கிற பசங்க மட்டும்தான் கூட வந்து தண்ணி கொடுக்கறது என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க தவிர அந்த PT மாஸ்டர் இல்லை. PT மாஸ்டர்ன்றவங்களுக்கு வந்து கம்பல்சரி முதலுதவி தெரிஞ்சிருக்கணும்.
முதலுதவியை அந்த 3:30 கீழே விழுந்துற பையன் 3:36 நிமிஷம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகல. எந்த டீச்சரும் உள்ளே போய் பார்க்கல. 30 செகண்டு முன்னாடியே விழுந்த உடனே அவனுக்கு முதலுதவி கொடுத்துருந்தாருன்னா அந்த பிடி மாஸ்டரு என் அக்கா பையன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான் சார். இது பள்ளியோட அலட்சிய போக்கு, மெத்தனம், ஒரு நிர்வாகம் வந்து சரி கிடையாது. இந்த 3 ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு அக்கா பையன் உயிரில் இழந்திருக்கிறான். நாங்கள் இந்த ஒரு விஷயத்த R1 ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட விஜயகாந்த் சார்கிட்ட அவர் ஃபுட்டேஜ் காமிக்கும் போது நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி கீழே விழுந்து 5 நிமிஷம் வரைக்கும் பிடி மாஸ்டர் அங்கே இல்லை சார். அவர் இருந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருந்தாருன்னா பையனுக்கு ஏதாவது ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்கு நிலைமை சான்சஸ் இருக்கு. நான் அந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க, பேசுறதா என்ன வேணாலும் பேசலான்ட்டு அவர் அலட்சியமாக பதில் சொல்கிறாரு சார். அவர் பேசுகிற பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட நிர்வாகத்துக்கு ஃபேவராக தான் பேசுகிறாங்களே தவிர பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எந்த ஒரு ஃபேவராகவும் நடந்துக்கவே இல்லை சார். ஒரு ஃபுட்டேஜ் அவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜ் நாங்கள் போய் பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் அலைக்கழிக்கிறாங்க சார். நாங்கள் ஃபுட்டேஜ் நாங்கள் பார்த்தா தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம் சொன்னதால தான் அவங்களும் வந்து வலுக்கட்டாயமாக நாங்கள் பிடிவாதம் இருந்ததால தான் அந்த ஃபுட்டேஜ் எங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. காமிக்கும் போதும் நாங்கள் கேட்குறோம், இவ்வளோ நிமிஷம் ஆகுது சார், பையன் விழுந்துட்டான். 3:30 நிமிஷம் 30 செகண்டுக்கு கீழே விழுந்திருக்கான். 3:35 36 செகண்ட் வரைக்கும் எந்த ஒரு டீச்சர் அங்கே வரல சார். இதுக்கு என்ன சார் பள்ளி நிர்வாகத்துக்கு நீங்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க சார், நீங்கள் பேசுறதுலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது சார் என்று சார். பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து டீச்சர்ஸ் மட்டும் 2 பேர் வந்துட்டு ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல சார். அவங்க ஸ்டேஷன் ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் வந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போ சேர்த்தாங்க கூட எங்களுக்கு தகவல் தெரியல சார். ஆனால் எங்களுக்கு தகவல் வந்து 3:50 தான் சார் எனக்கு தகவல் வந்தது. என்ன தகவல் வந்ததுன்னா ஃபிக்ஸ் வந்து விளையாடும் போது ஃபிக்ஸ் வந்து கீழே தான் விழுந்துருக்கிறான்றதான் சொன்னாங்களே தவிர பையனுக்கு இந்த மாதிரி நிலைமையில விளையாடும் போது மூச்சு பேச்சு இல்லை, ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷன் இருக்குன்ற தகவல் யாருமே சொல்லலை சார். இப்போ ஸ்கூல் ஃபீஸு கட்டலைன்னா ஃபோன் பண்ணுறாங்க சரிங்களா, ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் பண்ணலன்னா ஃபோன் பண்றாங்க. பையனுக்கு இது போல ஆயிடுச்சு. ஏன்னா அங்க அவங்களுக்கு தெரிஞ்சாதானே சார் எங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு. அவங்களே வந்து எப்படி வேணாலும் போங்க, ஒரு ஆட்டு மந்தைய மேய்கிற மாதிரி மேய்க்கிறாங்க. பள்ளி மாணவர்களாம் மேய்க்கிறதே கிடையாது. அவங்க பள்ளி மாணவர்களை வந்து ஒரு நாளைய வருங்காலத்தோட எதிர்காலம்னு நினைக்கிறதே கிடையாது. அந்த பள்ளி நிர்வாகம் அதுக்கு மேலே அங்கே இருக்கிற பிடி மாஸ்டர் மேலேயும் ஹெட் மாஸ்டர் மேலேயும் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இது போல பிற்காலத்தில், ஏன்னா இன்னும் வெயில் காலம் எப்போ முடியும்னு தெரியல, விளையாடுற பசங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் கீழே மயங்கி விழலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அவங்களுக்காக முதலுதவி என்றது ஒரு திட்டத்தை வந்து பிடி டைம்ல முதலுதவி என்ற ஒரு திட்டத்தை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் கொண்டு வந்து கொடுக்கணும். எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு மற்ற எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது. இதுதான் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குற ஒரே ஒரு கோரிக்கை சார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.